திரு கல்யாண சுந்தரம், இப்போ 85% தாண்டி இருக்கு வாக்குப்பதிவு. யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இது வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே திரு கோடீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த எஸ்ஐஆருடைய தாக்கம் ஒரு மிக முக்கியமான காரணம். அது அவர் அழகா அந்த எடுத்துக்காட்டோட சொன்னார். 100 மார்க்குக்கு எழுதுனது 90 மார்க் எழுதுற மாதிரி. ஏன்னா 1 கோடி வாக்குகளை நாம நீக்கி இருக்கிறோம். அது இறந்தவர்கள் அதெல்லாம் வாக்களிக்காம இருந்தாங்க. அது அதனால வாக்கு சதவீதம் இயல்பா குறைவா இருந்தது. இப்போ வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுங்கிறதும் பல பேர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டாங்க. அது தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீராக அந்த வாக்கு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல ஒன்னும் ஒரு புதிதாக ஒரு பெரிய பூம் நடந்த மாதிரி தெரியல. திரு விஜய் அவர்கள் கிளைம் பண்ற மாதிரியோ அல்லது வேறு சிலர் எல்லாம் கிளைம் பண்ற மாதிரியோ அது ஏதோ திடீர்னு ஒரு புதிய அமைப்புக்காக வாக்காளர்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது மேற்கு வங்கத்திலையும் ஏன் வாக்கு சதவீதம் உயருது அப்படிங்கிறது கேள்வி இருக்கு இல்லைங்களா? அங்க அதே ஏற்கனவே இருக்கிறதுக்கு தான் இருக்கு. சதவீதம் அங்கேயும் உயர்ந்திருக்கு. அதனால அதே மாதிரி இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆருடம் சொல்லுகிற மனநிலையும் அது அப்படி ஒரு சிந்தனை எனக்கு இல்லை. ஏன்னா இப்ப நான் பிரச்சார களத்துல இருந்தேன். நான் தொடர்ந்து பிரச்சாரத்துல இருக்கும்போது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தான் வெளிப்படையா தெரியும். அப்ப அதுல அதே மாதிரி கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பெரிதாக ஒரு மதிப்பீடுகள் எனக்கு இல்லை. அதனால கொஞ்சம் காத்திருப்போம் அப்படிங்கிறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சார களத்தை நாங்கள் பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வலுவான பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைச்சோம். அது மக்களிடம் பெரிய அளவுல மக்களுக்கு நினைவுபடுத்துவதாக இருந்தது. இவங்க 5 வருஷம் செய்த மோசடிகளை எல்லாம் நினைவுபடுத்துவதாக இருந்தது. இன்னொன்னு, நாங்க பிரச்சாரம் செய்த இடங்களில் எல்லாம் நாங்கள் சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதை விட மக்கள் இயல்பாகவே அவர்களே அனுபவப்பட்டிருந்தார்கள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பாதிக்கப்படாத செக்டாரே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதனால அது ரொம்ப வெளிப்படையா நாங்க பார்த்த இடங்கள்ல, நான் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்ல, நான் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல, இங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே நான் பிரச்சாரத்துல ஈடுபட்டேன். அப்ப எனக்கு ஒரு தெளிவான பார்வை என்ன தெரிஞ்சது அப்படின்னா, திமுக வரலாற்றில் இதற்கு முன்னே இல்லாத அளவிற்கான ஒரு பெருந்தோல்வியை சந்திக்க போகிறார்கள். அதற்கான பிதற்றல்களைத்தான் அவர்கள் தொடங்கி இருந்தார்கள் தேர்தல் காலத்திலேயே அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் ஒண்ணுமில்லை, அவங்களுடைய தலைவர்களின் பிரச்சாரங்களும் ஒண்ணுமில்லை. 10வது குறைக்கு மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களை கடைசி நேரத்துல கூட்டிட்டு போய் அவர்கள் செய்த பிரச்சாரம் உண்மையிலேயே திமுகவுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் செய்த பிரச்சாரத்தை விட மிக பிரமாதமாக அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காட்சிகளை எல்லாம் நாங்க பார்த்தோம். எனவே அது எல்லாம் சேர்ந்து திமுகவினுடைய இந்த போலி முகத்திரைகளை கிளி தெரிந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான. இப்ப நீங்க வெகு தீவிரமா திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறீங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பட்டியலிடுறீங்க, சொல்றீங்க. திரு விஜயும் அதான் பண்றாரு, திரு சீமானும் அதான் பண்றாங்க. குறிப்பா திரு விஜய் உங்களுடைய வாக்கு வங்கியை தான் அதிகமா பாதிக்கிறார் அப்படின்னு பலரும் ஆருடம் சொல்றாங்கல்ல, கணிக்கிறாங்கல்ல. அப்படி ஏதாவது நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு வெறும் ஆருடம் தான் நான் நினைக்கிறேங்க. அதாவது நான் ஏற்கனவே ஓராண்டு காலமாக நம்ம இந்த விவாதங்கள் எல்லாம் நடந்த பீரியட்லயே நான் சொல்லியிருக்கிறேன். இது தெளிவா தமிழ்நாட்டில இருமுனை போட்டி தான். இது 3 முனை அல்லது 4 முனை என்று கொண்டு செல்லப்படுவதெல்லாம் ஏதேதோ சில அரசியல் காரணங்களுக்காக அது செய்யப்பட்டது. அதுதான் உண்மை. அதை நான் முதல்ல பார்த்தது எஸ்ஐஆர் களத்துல பார்த்தேன். அதை நான் தேர்தலுக்கு முன்னாடியே பல விவாதங்கள்ல பதிவு செஞ்சேன். எஸ்ஐஆர் களத்துல நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் களத்தில் இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. அதை தாண்டி வேற எந்த அமைப்பும் அங்க அந்த களத்துல இறங்கி வரல. அப்ப கள வேலை செய்யறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தேர்தல் நேரத்துல இறங்கி ஊர்வலம் போவது, தேர்தல் நேரத்துல மக்களிடம் போய் இந்த டிவியில தோன்றி பிரச்சாரத்துக்கும் கூட போகாம டிவியில இருந்துட்டே மக்களிடம் வாக்குகளை வாங்கிடலாம்னு நினைக்கிறது, இதுதான் களம்னு அவங்க நினைப்பாங்கன்னா அது களம் அல்ல. இப்ப 2வது முறையா நான் அது எங்க பார்த்தேன்னா வாக்குச்சாவடிகள்ல பார்த்தேன். வாக்குச்சாவடிகள்ல பார்க்கும்போது இப்ப நான் கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல வாக்களிச்சேன். என்னுடைய தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டுகளே இல்லை. 2 கட்சிக்கு தான், 2 கூட்டணிக்கு தான் பூத் ஏஜென்ட்டுகள் என்னால பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள்ல மட்டும், சில பூத்துகள்ல மட்டும் வேற சில ஏஜென்ட்டுகள் இருந்தாங்க. அப்படித்தான் நிலைமை இருக்கு. அதனால விஜய் அவர்கள் அதை பிடிப்பாரா எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அவர் கட்சி தொடங்கிய நாளிலே இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிற எல்லா செய்திகளுமே யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன்.
இல்ல ஆனா நிறைய பேர் வந்து ஆர்வமா வாக்களிப்பதற்கு அவர் ஒரு காரணம். அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் போட்டுட்டு போய் ரொம்ப ஒரு இந்த தேர்தல் திருவிழாவை உண்மையிலே என்ஜாய் பண்ணது அவங்க தான். ரொம்ப ஆர்வமா போய் ஓட்டு போட்டு குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதை நீங்க முற்றுமுழுதா மறுக்க இல்ல முடியும்னு அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி அப்படி நடந்திருக்குன்னா நான் அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது வந்து வாக்களிப்பது குறித்தான பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவர்கள் ம், வாக்களிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன்னா அவங்க வாக்கு அளிச்ச பிறகு ம், அதனால் ஏற்படுற நன்மை தீமைகள் எல்லாம் நம்ம பிறகு விவாதிக்கலாம். ம், ஆனா 18 வயது ஆயிடுச்சுன்னா வாக்களிக்கணுங்கிற அந்த உணர்வு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ம், அதுக்கு வந்து திரு விஜய் அவர்களோ யாரோ காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ம். அது அப்படி ஒரு புது கட்சி வந்து நாங்க புதிய வாக்காளர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லும்போது அது ம். அது கொண்டு நம்ம மறுத்து இல்ல தெரிவிக்கலாம். இல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக நான் போறேன். இப்ப ரெண்டா கூட பிரிப்போம். இப்ப திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். அது திமுக ஆப்ஷன். திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப எனக்கு திமுகவை பிடிக்காது, திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. அப்போ ஓட்டு இயல்பா உங்களுக்கு சிதறும் போது இதே மாதிரி கடந்த காலங்களில் 3 முனை போட்டி 4 முனை போட்டி இருக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சி இயல்பா வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. 2016 உட்பட நான் உதாரணமா சொல்லி கேட்கிறேன். அந்த சினாரியோ மீண்டும் வராது அப்படின்னு எப்படி நீங்க மறுக்க முடியும்? அல்ல அது இதைத்தான் நான் தேர்தலுக்கு முன்னாடியான நம்ம விவாதங்கள்ல தொடர்ந்து பேசுனீங்க. இது ம், வந்து திமுகவால செட் பண்ணப்படுற நெரேட்டிவ். ம், அது என்னால வந்து ஒரு ஒரு ஓராண்டு காலமாக சில கட்சிகள் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ம், அதிலிருந்து என்னென்ன வேலைகள் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய உள்ளடி வேலையை செஞ்சாங்க. இது 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணனதே திமுக முதல்ல வந்து அவங்க தொடர்ச்சியா அவங்க செஞ்ச வேலை தான். ஆனா ம், நான் தான் சொல்றேன் பாருங்க, அதை வந்து அவங்க களத்துல நிலைநாட்ட முடியல. ம், மீடியால அது பெரிய அளவுல நிலைநாட்ட முடிஞ்சது. ம், அது அச்சு ஊடகங்களும் அது எழுதிட்டு இருந்தாங்க. நம்மளும் விவாதிச்சிருக்கிறோம். பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் விவாதிச்சாங்க. எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கிரவுண்ட்ல அப்படியான நிலைமையே இல்ல. ம், அப்படித்தான் நான் பார்த்தேன். ம். என்னுடைய கருத்தும் தவறா இருக்கலாம் இல்லையா? அப்ப அது என்னால திமுக அதை பார்க்க எதிர்ப்பு மனநிலையில உள்ளவங்களுக்கு ஒரே ஆப்ஷனா அதிமுக மட்டும்தான் இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் பொருட்படுத்தத்தக்க அளவுக்கு வரமாட்டாங்கன்னு உறுதியா இருக்கீங்க. அப்படி அவங்க அந்த மீதி இந்த 2 கட்சிகளையும் வந்து வாக்குகளை பெரிய அளவு பிரிக்க வைக்கணும் அப்படின்னு திமுக விரும்புச்சு. ம். ஆனால் அதுல திமுக வெற்றி அடையலைன்னு நான் நினைக்கிறேன். திமுக அவங்க 2 பேரும் பிரிப்பாங்கன்னு விரும்புச்சுன்னா அப்ப ஏறக்குறைய பி டீம்ங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அத? இல்ல அது இப்ப பி டீம்ங்கிற நான் ஏற்கனவே சில விவாதங்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதாவது ம், திரு விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்களோ இவங்களுக்கு போய் வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிறது 2வது கேள்வி. ம். ஆனா இவர்களை திமுக பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓ. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ம், அவங்க அவங்க விரும்பி அவங்க போய் வேலை செய்யறது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கத்தோட வேலை செய்ய அதுவும் கூட கேள்வி இருக்கு. அது விவாதத்துக்குரியது. அது ம், பிறகு பார்ப்போம். ம், ஆனால் முதல் என்னுடைய குற்றச்சாட்டு திமுக இந்த நெரேட்டிவை செட் பண்ணுனதே இப்ப நீங்க கேட்ட கேள்விதான். ரொம்ப அழகான கேள்வி அது. ஒரு ம், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும் போது ம், அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஒரே இடத்தில் குவிக்கிற போது எதிர்க்கட்சி வெற்றி பெறும் என்பது உலகம் முழுக்க தேர்தலில் தெரிஞ்ச ஒரு இயல்பான விஷயம். ம், அப்ப அதை பிரிப்பதற்கு என்ன செய்வது? நீங்க ம், சரியா எடுத்து பாருங்க. நான் அதுதான் பலமுறை சொன்னேன். 2021 ம், இதே மாதிரி திரு கமலஹாசன் கட்சி இருந்தது, நாம் தமிழர் கட்சி அப்ப இருந்தது, இப்ப அமமுக இருந்தது. எல்லாம் தனிச்சுதான் போட்டாங்க. ம், எந்த ஊடகமும் 5 முனை போட்டி என்று வருட கணக்குல விவாதங்கள் நடத்தல. ம், ஏன்னா அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சி, ம், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆன்டி ம், இன்கம்பன்சி ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே இருந்து இதை அழகா செட் பண்ணிட்டே வந்தாங்க. ம். இல்ல ஆனால் அது அப்படிலாம் கிட்டத்தட்ட நாங்க ஊடகங்களை இன்ஃப்ளூயன்ஸ் முறியடிச்சிருக்கிறோம். பண்ண முடியும்ன்றது உங்க பாயிண்டா வேணா இருக்கலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. 2021லயே சீமான் அவர்களுக்கான மும்முனை போட்டிங்கிற களமா தான் நம்ம இல்ல நான் பண்ணியிருக்கிறோம். இப்ப இது ரைட். தமிழ்ல நான் என்னன்னா நான் இது ம், பெரிய விவாதத்துக்கு உட்படுத்த விரும்பல. தேர்தல் ம், முடிஞ்சு போச்சு. இனி நம்ம ம். இதுல பெரிய பிரச்சாரம் இல்ல. ரைட். ஆனா இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஓகே. இப்ப இது நீங்க சொன்ன இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க 2 பேரை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்பு திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னா பிஜேபியினுடைய பி டீம் தான் விஜயும் சீமானும் அப்படிங்கறது ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவுடைய கோர் ஓட் பேங்கான சிறுபான்மையினர், தலித் உள்ளிட்ட பெண்கள் உள்ளிட்ட வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார், சீமானும் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட சொல்றாங்கல்ல. அப்ப அதை எப்படி நம்ம எடை போட்டு பாக்குறதுன்னு கேக்குறேன். இல்ல இப்ப அது அது வந்து இப்ப தொடர்ச்சியா அவங்க இந்த வாக்குகளை பிரிப்பதற்கு திமுக செட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது வேற என்ன? அவங்க 2 பேரையும் வந்து பாரதிய ஜனதாவினுடைய பி டீம் என்று ம், சொல்வதன் மூலமாக ம், ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். ம், ம், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களினுடைய ஓட்டை திமுக வேறு எங்கும் போகாம தனக்கு கன்சால்டேட் பண்ணிக்கணும்னு விரும்புச்சு. ம், இதுக்கு தான் ஓராண்டு காலமாக அவர்கள் வேலை செஞ்சாங்க. அதுல ம், நீங்க இவர்கள் எல்லாருமே அதுல ஒரு
ஒரு பெரிய நெரேட்டிவை செட் பண்றதுக்கு எல்லாரையும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதா. இப்போ ஊடகங்களை பத்தி சொல்லும் போது கூட நீங்க ஒரு ஊடகவியலாளரா உங்களால அதை ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அது உங்க மட்டத்துல அப்படி ஒரு தவறுக்கு நம்ம துணை போகலின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் கூட 2021 இதே விவாத நிகழ்ச்சிகளை பார்த்த மக்களும் 26 தேர்தல்ல இந்த நிகழ்ச்சிகளை பார்த்த மக்களும், நான் ரொம்ப ஜெனரலா சொல்றேன் இதையே, நீங்க இப்போ போய் அதை நம்ம வலியுறுத்தவோ மறுக்கவோ வேண்டியதில்லை. ஆனால் அதுதான் நடந்தது. அப்ப அதை நாங்க முறியடிச்சிருக்கிறோம் களத்திலேன்னு நினைச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுடைய பரப்புரை என்பதை தாண்டி மக்களே இயல்பா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஓரளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிற மக்கள் தான். நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாம போய் மக்கள் வீழ்ந்து விடுவதில்லை. அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி எடுபட்டு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வலிமையான கருத்து.